Hello guys, welcome back to Photography YouTube channel. இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா Adobe Lightroomல சூப்பரா வேற லெவல்ல Black கலர்ல எப்படி வந்து போட்டோ எடிட் பண்றது அப்படினு தான் பார்க்க போறோம். Adobe Lightroom அப்படினா என்னன்னு தெரியாதவங்களுக்கு சிம்பிளா சொல்லிறேன். Lightroom அப்படின்றது ஒரு போட்டோ எடிட்டிங் சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேர் வந்து PC-ல இருக்கு, நம்ம ஃபோன்லயும் இருக்கு. சோ PC-ல இருக்கிற அவ்வளவும் நம்ம ஃபோன்ல இருக்கான்னு கேட்டிங்கனா ஒரு மினிமம் மேக்ஸிமமான அளவு இருக்கு. இந்த Adobe Lightroomல நம்மளோட போட்டோவை கலர் கரெக்ஷன் பண்ணலாம். கலர் கரெக்ஷன் அப்படினா சிம்பிளா ஒண்ணும் இல்ல. சில ஃபோட்டோவில் வந்து நமக்கு தேவையான கலர் வந்து கேமராவில் எடுக்கும்போது டிம்மாக இருக்கும், இல்லை ஃபோனில் எடுக்கும்போது டிம்மாக இருக்கும். அதுக்கு அட்ஜஸ்டபிளான கலரை வந்து செட் பண்ணுறது தான் இந்த லைட்ரூம் ஆப்போட வேலை. இந்த அடோப் லைட்ரூமில் சூப்பரான கலரை வந்து நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோவில் நீங்கள் செக் பண்ணலாம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லைட்ரூம் அப்படின்னு ஒன்று கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோ செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு ஃபோட்டோவை நம்ம எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னா அந்த ஃபோட்டோவில் வந்து எப்படி வந்து ஒரு டார்க்கான ஒரு பிளாக் கலர், அதாவது பேக்ரவுண்ட் ஃபுல்லாக பிளாக்காக இருக்கிற மாதிரியும் ஸ்கின் டோன் மட்டும் நல்லா பிரைட்டாக இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ எப்படி இப்போ எடிட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து ப்ரீசெட் கிடையாது, ஃபுல்லாக எடிட்டிங். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப் டைம் வரைக்கும் இந்த எடிட்டிங்கை நீங்கள் மறக்க மாட்டீங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. Adobe Lightroom ஆப்பு கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஒரு ஃபோட்டோவை தான் எடிட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த ஃபோட்டோ வந்து நான் இன்ஸ்டாகிராமில் தான் போட போகிறேன். ஸோ அதுக்கு வந்து நான் முதல்ல பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த ஃபோட்டோ வந்து க்ரோப் பண்ணணும். நீங்கள் எந்த ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணாலும் சரி, முதல்ல அந்த ஃபோட்டோ வந்து க்ரோப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வந்து மூணாவது இருக்க டூலில் கிளிக் பண்ணுறோம், இந்த மேலே இருக்கிற ஆப்ஷனை கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து 4:5 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இதுதான் இன்ஸ்டாகிராமோட சைஸு. ஸோ இந்த சைஸை செலக்ட் பண்ணி நான் டிக் பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்து வந்து நம்ம ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணுறோம் அப்படின்னா பேசிக்கான கலர் கரெக்ஷன் வந்து நம்ம தெரிஞ்சிருக்கணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் எக்ஸ்போஷரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கு வந்து இந்த சூரியகாந்தி பூ மாதிரி இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா இதில் வந்து பிளாக் அப்படிங்கிறத கம்மி பண்ணிக்கோங்க, ஒயிட் அப்படிங்கிற லேசாக கூட்டிக்கோங்க. அப்போ தான் ஸ்கின்னோட அந்த கலர்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் ஷேடோ அப்படிங்கிற கூட்டினீங்க அப்படின்னா இந்த இடம் ஃபுல்லாக டார்க்காக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து டார்க்காக இருக்கா, இப்போ நம்ம ஷேடோ கூட்டினோன்னா அந்த இடம்லாம் கொஞ்சம் பிரைட் ஆயிரும். ஸோ அந்த ஃபேஸில் இருக்கிற அதே மாதிரி அந்த ஷேடோ வெயில் அடித்து ஒரு பக்கம் பிரைட்டாகவும் ஒரு பக்கம் நிழலாகவும் இருக்கும். இந்த ஷேடோ அப்படின்னால நிழல் தான், அதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி தான். ஓகேவா? அதுக்கப்புறம் ஹைலைட்ஸ்னால் ரொம்ப வெயில் அடிச்சிருந்தா அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் அந்த ஹைலைட்ஸு. கான்ட்ராஸ்ட் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஃபேடர் லுக் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்ல விரும்பலை. நான் வந்து ஒரு சிம்பிளாக பேசிக்கான இதெல்லாம் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் அதுக்கு கீழே வந்து ஒரு டெம்பரேச்சர் மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த டெம்பரேச்சர் வந்து கண்டிப்பாகவே டெம்பரேச்சர்னு அதிலே எழுதியிருக்கு. இது வந்து ரொம்ப வெயில் அடித்தா, இது வந்து ராத்திரியானா. ஸோ இதுக்கு நடுவில் வந்து நம்ம ஒரு டெம்பரேச்சர் லெவல் வந்து செட் பண்ணணும். ஸோ அதை வந்து செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபோட்டோ வந்து கரெக்டான ஒயிட் பேலன்ஸ் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் தேவையே கிடையாது. ஸோ இந்த ஃபோட்டோ வந்து ஒயிட் பேலன்ஸ் தப்பாக இருக்கிறனால தான் நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணேன். அடுத்து வந்து கீழே வந்து விபன்ஸ் அப்படின்னு இருக்குது. இது வந்து சாச்சுரேஷனில் கொஞ்சம் கலர் கூட்டுறது. இது வந்து பிக்கோட ஃபுல் கலரையும் கூட்டுறது. ஆனால் இது வந்து ஒரு மீடியமான இடத்துல மட்டும் கூட்டுறது. ஸோ இதை பற்றி நம்ம அப்புறம் பேசிக்கலாம். மேலே வந்து இந்த மாதிரி ஒரு கலர் வீல் மாதிரி இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. Adobe Lightroom ப்ளே ஸ்டோரில் கிடைக்கும். இப்போ வந்து நம்ம இந்த ஃபோட்டோவில் என்னென்ன கலர்லாம் தூக்க போகிறோம்னா, இந்த பச்சை கலர் ஃபுல்லாகவே தூக்க போகிறோம். ஸோ இந்த பச்சை கலர் ஃபுல்லாகவே தூக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பிளாக் அந்த இதை எடிட் பண்ண போகிறோம். பச்சை கலர் எப்படி தூக்குறது அப்படின்னா, ஜஸ்ட்டு க்ரீன் கலர் டச் பண்ணுறீங்க, சாச்சுரேஷன் அப்படிங்கிற ஃபுல்லாக குறைச்சிட்டிங்க அப்படின்னா பச்சை கலர் ஓடியே போயிடும். ஸோ லூமினஸ் அப்படின்றது குறைச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் டார்க் ஆயிரும். இப்போ மஞ்சள் கலர் வந்து ஜஸ்ட் இந்த இடத்துலலாம் இருக்குது, அதனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதோட சாச்சுரேஷனையும் நம்ம குறைக்க போகிறோம். ஸோ குறைச்சிட்டோம் அப்படின்னாலே இந்த ஃபோட்டோ வந்து பிளாக் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஆரஞ்சு கலர் கிளிக் பண்ணி லூமினஸ் அப்படிங்கிறத கூட்டணும் அப்படின்னா அந்த ஃபேஸோட கலர் வந்து நல்லாவே சேஞ்ச் ஆகும். நான் வந்து உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ வந்து ஃபேஸோட கலர் வந்து கூடுறதும் குறையதும் உங்களுக்கு தெரியும். ரெட் கலரையும் கிளிக் பண்ணி நம்ம லூமினஸ் வந்து கொஞ்சம் கூட்டிக்கலாம். ஓகே, இப்போ வந்து ஃபோட்டோ வந்து பிளாக் ஆயிடுச்சு ப்ரோ. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபேஸை வந்து ஸ்மூத் பண்ணணும், ஃபோட்டோ வந்து கொஞ்சம் ஷார்பன் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, டன் அப்படின்னு கொடுத்துட்டு கீழே வந்து இது ஒரு முக்கோண மாதிரி ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த ஷார்ப்பனிங் அப்படிங்க கூட்டினீங்க அப்படின்னா ஃபோட்டோ வந்து நல்லா ஷார்ப் ஆயிரும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஆனால் இந்த ஷார்ப் ஆகும்போது இந்த இடத்துல வந்து கிரெயின்ஸ் வந்துருக்கு. ஸோ இந்த கிரெயின்ஸை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, மாஸ்கிங் அப்படின்னு இருக்குல்ல, இதில் வந்து 2 விரலை வச்சு நம்ம இப்படி தள்ளிட்டே வந்தோம் அப்படின்னா எந்தெந்த இடம்லாம் ஷார்ப்பாக இருக்குன்னு அப்படி நம்மளால் தெரிய முடியும். ஸோ இதுக்கு முன்னாடி Adobe Lightroom பற்றி ஹைடன் டிப்ஸை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் இதை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஜூம் பண்ணி பார்க்கும்போது இந்த இடத்துல அவ்வளோவா கிரெயின்ஸ் கிடையாது. நம்ம எந்தெந்த இடம்லாம் செலக்ட் பண்ணி கொடுத்தோமோ அந்தந்த இடம் மட்டும்தான் ஷார்ப்பனிங்காக இருக்குது. ஸோ இருக்கிற கிரெயின்ஸையும் நம்ம அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து நாய்ஸ் ரிடக்ஷன் அப்படின்னு இருக்குல்ல, அதை வந்து கூட்டணும் அப்படின்னா அந்த கிரெயின்ஸும் அவாய்ட் ஆயிரும்.
ஸோ இப்போ வந்து நம்ம டார்க்கான ஃபோட்டோ வந்து எடிட் பண்ணிட்டோம். ஆனால் இன்னும் ஒரு சின்ன விஷயம் இருக்குது. இன்னும் கொஞ்சம் கூட இந்த ஃபோட்டோவை டார்க் பண்ணோம் அப்படின்னா இந்த மேலே இருக்கிற இந்த கட்டத்துக்குள்ள வட்டம் இந்த முக்கோணத்துக்கு மேலே இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து டெக்ஸ்டர் அப்படின்றது கம்மி பண்ணிக்கோங்க, கிளாரிட்டி அப்படின்றது லேசாக கூட்டிக்கோங்க. ஓகேவா? அப்போ ஃபோட்டோ வந்து கொஞ்சம் ஹெச்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து விஜினிட்டி அப்படின்னு இருக்கு பாருங்கள், அது பேர் விஜினிட்டி அப்படின்னு தான் நினைக்கிறேன். கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணால் தெரில, ஆனால் அதுதான் விஐஜி அப்படின்னு இருக்குல்ல அது. ஸோ இதை கூட்டும் போது என்ன ஆகும்னா இந்த மாதிரி வெள்ளை கலரில் எட்ஜஸ் வந்து வரும், குறைக்கும் போது இந்த மாதிரி டார்க்கான எட்ஜஸ் வரும். ஸோ இந்த மாதிரி டார்க்காக உள்ளதை குறைச்சிட்டு ஃபெதர் அப்படின்னு கூட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி கம்மியாக இருந்து ஹையாக போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இதில் வந்து மிட் பாயிண்ட் அப்படின்னு இருக்கு பாருங்கள், இந்த மிட் பாயிண்ட் வந்து இந்த ஃபோட்டோவோட மிட் பாயிண்ட் வந்து செலக்ட் பண்ணுறது நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வச்சுக்கலாம். நான் விஜினியோடக்கு வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன், ஏன்னா இந்த இடமெல்லாம் ஒரு மாதிரி டார்க் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த டார்க்னஸும் பத்தலை அப்படின்னா இந்த மேலே ஒரு ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், நீங்கள் வந்து அடோப் லைட்ரூமோட ப்ரீமியம் எம்ஓடி ஆப் வச்சுருந்தீங்க அப்படின்னா இது வந்து அன்லாக் ஆகிருக்கும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இங்கே இருக்கிற ப்ளஸ் பட்டனை கொடுக்குறீங்க, இந்த ஃபஸ்ட் இருக்க ஸ்கொயரை கொடுக்குறீங்க, இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இப்படி நான் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி நமக்கு எந்தெந்த இடமெல்லாம் கருப்பாக வேணுமோ ஸோ அந்த இடமெல்லாம் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் இங்கே இருக்கிற அந்த எக்ஸ்போஷர், அந்த சூரியகாந்தி பூ இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுறீங்க, எக்ஸ்போஷர் வேல்யூ வந்து குறைக்கிறீங்க. நீங்கள் குறைக்க இந்த ஃபோட்டோ வந்து கருப்பாகும். ஸோ நான் மேலேயும் இன்னொன்று கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு இந்த சூரியகாந்தி பூ கொடுக்குறேன், எக்ஸ்போஷர் வேல்யூவை ஃபுல்லாக கம்மி பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து இந்த ஃபோட்டோ வந்து சூப்பராக வந்து அட்ஜஸ்ட் ஆயிடுச்சு. இனி வந்து நம்ம ஃபேஸை வந்து ஒயிட் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த லைட்டை கிளிக் பண்ணுறோம், இந்த அந்த கலர் வீல் இருக்குல்ல அதை கொடுக்குறோம், ஆரஞ்சு கலர் கிளிக் பண்ணுறோம், லூமினஸ் அப்படின்னு இருக்கிறத இன்க்ரீஸ் பண்ணுறோம். இன்க்ரீஸ் ஆக ஆக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸோட கலர் வந்து சூப்பராகவே வேறு லெவலில் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் ஃபைனல் டச்சாக இந்த சூரியகாந்தி பூவை கிளிக் பண்ணுறோம், அப்படியே பிளாக்கை வந்து கம்மி பண்ணுறோம். ஓகே, பிளாக் வந்து நமக்கு தேவையான அளவு வச்சுக்கலாம், ஒயிட்டை வந்து நம்ம கூட்டிக்கலாம். ஸோ இப்போ வந்து சூப்பரான வேறு லெவலான டார்க்கு லைட்ரூம் ஃபோட்டோ எடிட் வந்து பண்ணிட்டோம். இந்த கலர் கரெக்ஷன் வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், இந்த 3 புள்ளியை கிளிக் பண்ணுறோம், ஜஸ்ட்டு காப்பி செட்டிங்ஸ் அப்படின்னு கொடுக்குறோம், டிக் பண்ணுறோம், இப்படியே தள்ளிட்டு வந்துட்டு இன்னொரு ஃபோட்டோவில் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ மேலே இருக்க 3 புள்ளியை கிளிக் பண்ணுறோம், பேஸ்ட் செட்டிங்ஸ் அப்படின்னு கொடுத்தோன்னே இந்த ஃபோட்டோவும் அதே மாதிரி டார்க்காக சூப்பராக வந்து எடிட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதுவும் டார்க்காக இருக்குது, ஸோ இதுவும் டார்க்காக இருக்குது. இந்த டார்க்கும் உங்கள் பத்தலை அப்படின்னா இப்போ மொபைல் ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாம் ஒரு விஷயம் பண்ணுவாங்க, என்னென்னா மூடி எஃபெக்ட்ஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ அது வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப டார்க் ஆகிறதுக்கு இந்த எஃபெக்ட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபேட் எஃபெக்ட்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணால் இந்த சூரியகாந்தி பூ இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து கர்வ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த கர்வை கிளிக் பண்ணி நான் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி பார்த்து நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு இருக்கிறத வந்து அப்படியே லேசாக அப்படி மேலே தூக்கி போட்டுக்கோங்க. இதை வந்து அப்படியே லைட்டாக கம்மி பண்ணி விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேறு லெவலில் ஃபோட்டோ இருக்கும். ஸோ பிஃபோர் பார்க்கலாம். ஸோ இப்படி இருந்த பிஃபோரை வந்து இப்படி சூப்பராக எடிட் பண்ணி ஆஃப்டராக மாற்றிட்டோம். ஸோ இந்த ஃபேட் ஆப்ஷன் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து அண்டு ஆயிரும். ஸோ இதுதான் வேறு லெவல்னா லைட் ரூமில் லைஃப் டைமாக நம்ம மறக்க முடியாத டார்க் டோன் எடிட்டிங். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். அதனால் என்ன பண்ணிட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி நான் நிறையா கலர் ப்ரீசெட்ஸ் போட்டிருக்கேன். லைட் ரூமில் வந்து ப்ரீசெட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அந்த விஷயம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோ கொடுக்குறேன். அடோப் லைட்ரூம் ஹெய்டன் பார்ட்ஸ் பார்ட் 1, ஹெய்டன் டூல்ஸ் ஏதோ ஒன்று கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோ செக் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைக்கும். அடோப் லைட்ரூமை பற்றியே நம்ம சேனலில் நிறையா வீடியோஸ் போட்டுக்கோம். ஸோ லைட்ரூம் அப்படின்னு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே லைட்ரூமில் நம்ம போட்டிருக்க எல்லா வீடியோவுமே வரும். ஸோ மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா பை பை, see you.